நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆ ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னோடய 348வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், இன்றைக்கி குருவாரமாக இருக்கிறதுனால குருவை பற்றி இன்றைக்கி காலையில் ஒரு பெண்மணி பெங்களூரில் பேசுகிறா. அவள் பேர் கூட சிந்துஜான் பேர். அவன் இதை பேஷண்ட் இருக்கும்போது சொன்னால், அம்மா உங்கள் வீடியோலாம் வாட்ச் பண்ணுறேன், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது மனசுக்கு. நீங்கள் அப்படிங்கும்போது உங்கள் குரு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நான் சம்பகாம்பா கொரட்டூரில் இருக்கா இல்லையா இருந்தா, காமாட்சி மண்டலியோட ஹெட்டாக இருந்தா. அவகிட்ட நூற்றுக்கணக்கான சிஷியர்கள் இருந்தா, உலகம் முழுக்க இருந்தா. அவளை பற்றி சொன்னேன். அந்த கொரட்டூர் மாமியா மாமா, ஐயோ எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப தெரியுமாம்மா, நான் தான் நேராக பார்த்தே கிடையாது. எனக்கு ஐ வாண்ட் டு சீ ஹர் ஃபேஸ், கொஞ்சம் தயவுசி காமிங் வேணா. ஸோ இந்த குருவோட இது சொல்லும்போது கட்டாயம் அவளை பற்றி காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஃபோட்டோ தான் கிட்டத்தட்ட எனக்கு 35 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தா இந்த ஃபோட்டோவை. அந்த அம்மா ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமொழின்ற சம்பகாம்பா. அவருடைய கையால் அவங்ககிட்ட இந்த ஒரே ஃபோட்டோ என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. இது நான் என்னுடைய இதுக்காக நான் போட்டேன். அதாவது ஸ்ரீ குரு சர்வ காரண பூதா சக்தின்னு சொல்லிட்டு என் மருமாலாம் மோகன் குறிச்சி போட்டு இந்த இது கல்யாணத்துலலாம் மாட்டுவா, பெரிய பேனர் வைப்பா. ஸோ அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்குது. சொல்லி வேத வாக்கியம் மாட்டிருக்கு. ஸ்ரீ குரு சர்வ காரண பூதா சக்தி, நமக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அவள் தான், ஸ்ரீ குரு தான் இருக்காண்டு. இதை சம்பகாம்பாவுடைய ஃபோட்டோ. This was also published by me about 20 years back. மாமா மாமியை பக்கத்தில் இருக்கிற மாதிரி அதுலேருந்து எடுத்த ஒரு இந்த பஸ் சைஸ் ஃபோட்டோ. அது அப்படியே காமாட்சியாடமே இருப்போம். பாரியான சரீரம், அப்படியே காருண்ய வடிவு. சேரில் உட்காந்தானே நேராக வாசப்படிக்க நேரம் உட்காந்துட்டுப்போம் உள்ள ஹாலில். அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாள் எல்லாரும். சிரிச்சேன்னு கேட்பா. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தரை பற்றி விசாரித்து அந்த அளவுக்கு இது பண்ண. இவள் தான் இவளுக்கு பூர்ணாபிஷேகம் ஆன பிறகு இவளுக்கு கொடுத்த நாமதேயம் சம்பகாம்பா. யார் கொடுத்த? இவர் பாலானந்தநாதர்ன்ற காமகோடி சாஸ்திரி. ஸோ ஸ்வகுருன்றது நம்ம குரு, ஸ்ரீ குரு. அடுத்து பரமகுரு பாலானந்தநாதர், பரமேஷ்டி குரு சிதானந்தநாதர். அது 3 தான். குருத்ரேயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. இப்போ என்னோட சிஷ்ய பசங்கள்லாம், சார் உங்களுக்கு பேரே வச்சுக்கலையே சார் நீங்கள், நான் ஒன்றும் பூர்ணாபிஷேகமே வச்சுக்கலடா ஒன்று. ஸோ இதில் முன்னுக்கு ஒரு பையன் என்ன பண்ணான்னு, இப்போ ஒரு ரீசன்ட் ஆரிஜினமாக சிஷ்யனாக வந்திருக்கான். விஜயகுமார்னு ஸ்ரீபெரும்புத்தூரில் வருவான். அவன் நவராத்திரி போது வந்தான். அவன் சந்திரசேகரானந்தநாதர்னு எனக்கு பேர் வச்சுட்டான். என்னோட சர்மா பேர் சந்திரசேகரன். ஸோ அவனே பேர் வச்சுட்டான். அம்பாளும் சொல்கிறான், ஷீ இஸ் அக்செப்டட். அப்படியே இருக்கட்டும்ட்டா. நான் வேறு புதுசாக நேமெல்லாம் சர்ச் பண்ண வேண்டாம், உனக்கு நாமதேயம் சந்திரசேகரன். ஸோ இந்த சந்திரசேகரானந்தநாதர் அப்படியே அக்செப்ட் பண்ணுன்ட்டா. அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ அந்த இப்போ என்னுடைய பேர் சந்திரசேகரன், என் குரு பேர் ஸ்ரீ குரு பேர் சம்பகாம்பா, அவா குரு பேர் பாலானந்தநாதர், அவரோட குரு பேர் சிதானந்தநாதர் சுப்பிரமணிய சார், நங்கநல்லூர் இருந்தவர். அவா குரு பேர் அதாவது ஸ்ரீகுரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, இது சிதானந்தநாதர். பராபர குருன்றது 4வது ஸ்டேஜ். அப்புறம் தான் குஹானந்தநாதர். காசியிலே இருந்தவர். அவர் அவதூத சன்னியாசி. அவர் நல்ல ஒரு மொட்டடிச்சா மாதிரி இருக்கும், நல்ல ரைப்பண்டு பர்சன், பெரிய தொப்பையாக இருக்கும். அவள் ஆடையை அணிஞ்சிட்டு இருக்க மாட்டான், அப்படியே சஞ்சரிச்சிருப்பாள். கிட்டத்தட்ட லிவ்டு மோர் தென் 200 இயர்ஸ் சொல்லப்படுறதுக்கு. ஸோ அவர் காசியில் இருந்தார். அப்போ சிதானந்தநாதருக்கு சுப்பிரமணிய சாருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை தரிசிக்கணுன்னா நீ தென்னாட்டில் போய் 15 வருஷ காலம் குக்கியமாக பூஜை பண்ணு, நீ ஸ்ரீவித்தியை கடைபிடிக்கிறது யாருக்குமே தெரிய வேண்டாம், அம்மா ஜபங்கலாம் பண்ணி நீ திருத்தணி முருகனுக்கு தைய அமாவாசை அன்றைக்கி அபிஷேகம் பண்ணு. எப்படி தைய அமாவாசை சிதானந்த மண்டலியில் இருக்கவாள்லாம் போய் இங்கே பண்ணுவாள், திருத்தணி முருகனுக்கு பண்ணி, அப்போ விபூதி அபிஷேகத்தில் நான் காட்சி அளிக்கிறேன்னு. யார் சொன்னார்? குஹானந்தநாதர்.
பராபர குருவான குகானந்தநாதர் சொல்கிறார், திருத்தணி முருகருக்கு தை அமாவாசையும் போது நான் காட்சி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு பல வருஷ காலங்க 50 வருஷ காலம் காட்சி அளிச்சிருக்கார். இப்போ சிதானந்தருக்கு அப்புறமா பீரியடே கூட செய்யும். சூரிய மாமி சொல்லக்கூடிய ராஜமாமி சூரிய நாராயணனுடைய மனைவியாக இருந்தவர். மாமியார் நல்ல ரைப்பண்டு லேடி, அப்படியே பழமாற்ற போடைய நல்ல பெரிய பெரிய வெயிற இந்த கல் மாதிரி வெயிரத்தோடு கிழங்கு மாதிரி இருக்கும். பட்டு புடவை கட்டிட்டு நைனாஸ் கட்டிட்டு எல்லாத்துக்கும் அப்படியே ஷீஸ் அ மாஸ்டர் நாள் இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தில் அவள் பண்ணியிருந்தா பல காலங்கள் திருத்தணியில். இப்போ மாமியை இதுக்கு சீபத்துக்கு போயிட்டா சுமங்கலியா. இப்போ யார் பண்ணுறான்னு தெரியல. அந்த மண்டலியிலேருந்து யாரை பண்ணுறாலும் தெரியல. இங்கே திருத்தணி முருகருக்கு தை அமாவாசை போது நடக்கிறது. நல்லா ஞாபகத்துக்கு, தை அமாவாசை போது திருத்தணி முருகருக்கு நடக்கிற விபூதி அபிஷேகத்தில் பார்க்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நான் கூட இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் ஒரு கட்டாயம் ஒரு தடவையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த குருவாரத்தில் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த சிந்துஜாக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அம்மா சம்பகாம்பான்ற அந்த ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌழி கொரட்டூரில் காமாட்சி இல்லத்தை வசிச்சிருக்கா. இப்போ அந்த வீடை இடித்து கட்டி ட்ரெஸ் வாங்கிட்டா. இப்போ காமாட்சி மண்டலையும் போட்டு ரிஜிஸ்டர்ட் ட்ரெஸ் போட்டிருக்கு. நல்லா பெருசாக எடுத்து கட்டியிருக்கா. பெருசாக மாடியும் கீழையும் கட்டியிருக்கா. மாடியில் ரூம்லாம் ஒன்று போடல, தளம் போட்டிருக்கா. ஒரு சிற்றோட்டோட்ட ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே கீழே உள்ள வராண்டா இருக்குது, பெரிய ஹால் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. அந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இப்படி இருக்குது அந்த இது. இப்போ யாருமே இல்லை அந்த ஆற்றுல. இப்போ தனியாக ஒரு பிராமணரை வைத்திய ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவர் நித்தியப்படி பூஜையை பண்ணிட்டு அவாத்துக்கு போயிடுறாரு. அவர் இதுக்கு லக்ஷ்மணன் ஜீன்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார் அந்த ஆற்றுல பூஜையெல்லாம். சில நேஷத்துக்கு பிரம்மச்சாரி, சில கருத்து வேற்றுமை காரணமாக தனியாக போயிட்டார் அவர். ஸோ அந்த கிரகத்தில் பரமாச்சாரியார் கொடுத்த காமாட்சி அம்மன் கிரகம் இருக்குது, மகாமேரு இருக்குது, ப்ளஸ் பளிங்கல் பண்ணின இது ரொம்ப அழகான கிரகம். ஸ்ரீகிருஷ்ணர் ஆதியம் இருக்கா, அதுக்கு ராதா கல்யாணம் பண்ணும் அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் இருக்க படங்கள்லாம் மாட்டிருக்கா. இந்த குருவாரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும். அப்போ திடீர்னு பேச்சு நான் சொன்னேன், என் குரு பற்றி கூட நிறையா நான் எழுதியிருக்கேம்மா. கலாபலின்ற புத்தகத்தில் ஷர்மாஜின்னு எத்தாத்தில் தாத்தா இருந்தார், 95 வயசுல இருந்தார். அவர் 48 years he run the family. இந்த புக்கு கலாபலி மேகசின். ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் என்ன கிடச்சிதுன்னா, ராஜா எனக்கு எழுதி கொடுவான்னு. நான் கோவில்களை பற்றி எழுதி கொடுப்பேன், ஸ்ரீவித்யா ஆர்டிக்கல் பற்றி எழுதிப்பேன். அப்புறமா அம்பாள் உத்தரவு எங்கள் அம்மாவோட ஜீவித காலத்திலேயே, குருமாதாவோட ஜீவித காலத்திலேயே அவளை பற்றி கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் எழுதியிருக்க அந்த புத்தகத்தில். ஒவ்வொரு மந்திரம் ஆர்டிக்கல் அதை பார்த்து சொல்லி மாஞ்சி போவா அந்த அம்மா. இந்த குரு சந்தோஷம் பண்ணோம். ஒன்று தெரிஞ்சுக்கணும், குருவை ஆல்வேஸ் மேக் யூ ஹாப்பி. இதை சொல்லும்போது நேற்று ஒரு பையன் கார்த்திக் குமார் சொல்லிட்டு மிருகம்பாக்கத்தில் வந்திருந்தான். அந்த பையன் உபதேசம் வாங்கிறதுக்கு, சௌராஷ்டிரா பையன். பெரிய பையன், 2 பையன் கொடுத்தான். என்ன புள்ள பையன் கொடுத்துருக்கானே. அவனுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் மறந்து போயிட்டேன். நிறைய ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன். வேலை அவன் நிற்கிறான், கொஞ்சம் உட்கார பட்சப்போ குளிச்சுட்டு ஆனால் மந்திரபதி செய்து கேட்டான். அப்படி அதாவது அந்த மனசு வரணும். இவ்வளோ பூ மல்லிச்சரம், மல்லியெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறா கிலோ. நெருக்கமாக தொடுத்து 10-20 முழம் அந்த மல்லியே. அதுக்கப்புறம் முல்லைச்சரம், அது ஒரு 10-15 முழம் இருக்குது. அப்புறம் கதம்பச்சரம், இதெல்லாம் பன்னீர் புஷ்பங்க, ரோஜா, பன்னீர் ரோஜா. நேற்று பூஜை பண்ணி என்னால் கையால் அழுது அவ்வளோ புஷ்பங்கள், கூடையாக புஷ்பங்கள். இதெல்லாம் சொல்கிறேன்னா, குருவை பார்க்க போகும்போது நிறைய பழங்கள் வாங்கினான். அதை மாதுளம் பழம் பெருசு, முக்கா மாதுளம் பழம், ஆப்பிள் பழம், அப்புறமா இது ஏலச்சி, வாழைப்பழம், இவ்வளோ வெத்தலை 4 வெத்தலை இல்லை, அரைக்கோழி வெத்தலை வாங்கியிருந்தான். அவளை பார்க்க வாங்கியிருந்தான். சரி, நம்ம ஒத்தரையாக யூஸ் பண்ண போகிறதில்ல, வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அதை கொடுக்குறோட மனோபாவம் வரணும் ஃபஸ்ட்டு. அந்த மனோபாவம் இருந்தால் தான் we can make the குரு ஹாப்பி. இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள் டெக்னிக்கு. இப்போ வயசான பெரியவா யாராவது நம்ம விசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு மேலே வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கணும், சந்தோஷப்படுவா. இந்த குழந்தை வாழ்ந்துருக்கான் மாதிரி இவ்வளோண்டு.
அந்த சந்தோஷம் அப்படியே ஆசீர்வாதமாக மாறும். புரிஞ்சுங்க, சிம்பிள் டெக்னிக் இது. அதே மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாள், வேஷானை பார்க்கறதுக்கு பொழுது பால்கோவா வாங்கி போய்க்கிறேன். ஆவின் பால்கோவா அந்த காலத்துலேருந்து போட்டுக்கணும். நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆவின் பால்கோவா உண்டு. ஸோ இந்த ஆவின் பால்கோவா டப்பா வாங்கி வச்சுப்பேன் நான். எங்கேயாவது எங்கள் அக்கா எல்லாம் போகிறோன்னா சரி, அக்காவோட மாமியாரை பார்க்க போகிறனா கூட சரி, இந்த ஆவின் பால்கோவா வாங்கி போய்டுவேன் நான். ஈஸியஸ்ட்டு கண்ட இடத்துல கடையில் வாங்குறத விட நல்ல சொபிஸ்டிகேஷனாக பண்ணுற ஆவினில். ஸோ அந்த டப்பாக்களை வாங்கி 2 டப்பா. ஸோ அப்போ வச்சுன்னு சாப்பிடலாம். அதை இங்கே ஒன்று சொல்ல போகிறேன், பரமாச்சாரியாரை பார்க்க எவ்வளோன்னு சொல்லுவேன். பரமாச்சாரியாருக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து திரட்டுப்பால். திரட்டுப்பாலும் கோதுமை அல்வாவும் பிடிக்குமா பாருங்கள். ஒரு சமயம் தீபாவளி போது ஒரு பெண்ணு வந்து நிற்கிறது, பட்டு அவளெல்லாம் கட்டிட்டு, யாருன்னு தெரியல, கூட அப்பா அம்மா யாரும் வரவே இல்லை. அது 3 டப்பா வச்சுட்டுருக்கு. 3 டப்பா வச்சுட்டுருக்கு. அப்படியே அதோட முறை வருது. வந்து அப்படியே பரமாச்சாரியை கொடுத்து, இது என்ன அப்படின்றார். திரட்டு பால் ஒரு டப்பா நிறையா இருக்குது. அடுத்து இன்னொரு டப்பா எடுத்து பாரு, கலரை மருந்து இருக்குது. அது மாதிரி 3 டப்பாக்கள் கொண்டு வந்து கொடுத்து அப்புறம் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு டக்குன்னு காணாமல் போயிடுது. அப்போ சொல்கிறான், நெருங்கிய சிஷ்யாட்ட சொல்லியிருக்காரு, காமாட்சி தானே வந்திருக்கா இப்போ அப்படின்னுருக்கா. பாலாம்பியா வந்து காமாட்சி அம்மனே வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து அவருக்கு பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா அவளை. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்பா. சத்தியமாக நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சுவாமியை கொண்டாடுறோமோ அதே மாதிரி அம்பாளும் நம்மகிட்ட வரா. இதில் நம்பிக்கை தான் மெயினாக வந்து நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடின்னு இருக்குது. நம்ம நம்பணும் அதெல்லாம் நடக்கிறது உண்டுன்றது நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. ஆமாம், அதெல்லாம் வந்துருவாளாக்கும், சாமியெல்லாம் வருமா பூமிக்கு அப்படின்னா அவளுக்கு சாகர வரைக்கும் காட்சியே கிடைக்காது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அவள் வந்து பெரிய ஆஃபரிங் கூட பண்ண வேணாம் சாமிக்கு. அந்த அன்போட, அதாவது சில பேர் ஆற்றுல பார்க்கலாம், தரித்திரம் தான் இருக்கும், பட் இருந்தாலும் அழகாக வாசலை சாணி தெளிச்சு கோலம் போட்டு முத்து மாதிரி கோலம் போட்டிருப்பாள். அது பூஜை ரூமில் அழகாக இந்த சுடுற மாதிரி விளக்கு எரியும், அழகாக எரியும். அதாவது விளக்கு வந்து தீபட்டியாடி எரியக்கூடாது. எங்கள் குரு அம்மாவோட சொல்லுவாள், இந்த மாதிரி எரியக்கூடாது விளக்குண்டு. விளக்கு எரியலாம் காத்தாலையும் சாயந்தரம் வரைக்கும், அது அழகாக எரியணும். அது இப்படி அலப்பாயக்கூடாது. அந்த குத்து விளக்கு அந்த இது. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எல்லா கிரகத்துலேயுமே விளக்கு மாடம் ஒன்று பண்ணியிருப்பாள். சவத்திலே குடைஞ்சி அது கதவு போட்டுக்கோங்க, இரும்பு கராதி போட்டு கதவு போட்டு, அது தஞ்சாவூர் சைடில் இல்லது, திருநெல்வேலியில் தான் பார்க்கணும். அது இந்த வாழைப்பூ விளக்கு 2 அடி 3 அடி உயரம் இருக்கும். போது தக 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 தகன்னு பளிச்சுன்னு இருக்கும் உள்ள. ஸோ அதுலேயே வந்து அம்பாள் ஆவாகனம் ஆயிடுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு விளக்கு ஏற்றத்துக்கு குளிக்கணும் அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. என் மச்சனை கூட சொன்னான் அன்றைக்கி, மாதிரி ஓங்காரம் வந்தால் கூட சொன்னார் சாமிஜி, விளக்கு ஏற்றுறதுக்கு காலையில் மூஞ்சியை பழுத்து வச்சுட்டு மூஞ்சி அலைமீண்டு விபூதியோ குங்குமம் இட்டுண்டு விளக்கேற்றிடலாம் சாமி விளக்க. ஸோ அந்த தீப லக்ஷ்மி வந்துட்டுனாலே போதும், மிச்ச காரியங்கள்லாம் அப்புறமா தான். அப்புறமா குளிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறது அதெல்லாம் வேறு. விளக்கேற்றத்துக்கு குளிக்கணும் அவசியமே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுறதுக்கு குளிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அவள் பெட்டில் வந்து படுத்துருந்தா அதெல்லாம் வேறு, அப்பா தான் குளிச்சுட்டு போகணும். ஸோ அதர்வைஸு ஜென்ரலாக இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போனவ வந்து காத்தால் விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டாலே அம்பாள் வந்து அந்த வியாபிச்சுடுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குருவாரத்தில் என் குருவாரத்தில் பண்ண ஒவ்வொரு அதான் நினச்சிப்பேன், இடம் வந்து சின்ன இடம் தான், மனசு வந்து அப்படியே தாராள மனசு அவளுக்கு. எப்படி பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயம் எனக்கு நான் இன்னி கூட மறக்க முடியாதனால, என்னோடய கணபதி மந்திர உபதேசம் ஆகும்போது என் குரு அம்மா கொடுக்கும்போது எர்லி மார்னிங் 4 மணிக்கு வர சொன்னான். 4 மணிக்கு வர சொல்கிறாளே அப்படின்னு ஒரு டாக்ஸி வச்சுருந்த மாதிரி நானும் என் மாமனார் வந்திருந்தோம். போன உடனே கிரகப்பிரவேசம் போய்ட்டு 4:30 வந்துட்டாங்கம்மா. வந்து திருப்பி ஸ்நானம் பண்ணி 9 hours கட்டுன்னு வந்து முதல் நாள் கேட்டேன் ஏன்டா கொழக்கட்டை எல்லாம் பண்ணுவாள் ஆற்றுல? கொழக்கட்டையா டிஃபன் பண்ணுறதே ஜாஸ்தி, கொழக்கட்டை கேட்டு பண்ணுறதா காத்தால் 4 மணிக்கெலாம் பண்ண முடியாதும்மா. இல்லை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னா அந்த பூஜா கிரகத்தில் எல்லாம் கோலமெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு எர்லி மார்னிங் ஜஸ்ட் இமேஜின் 4 மணிக்கு வாரத்தில் பச்சரிசி இட்லி ஒரு 10-15 இட்லி பண்ணியிருந்தது. இன்னொரு இதில் வந்து இந்த பூர்ணபட்ச கொழக்கட்டை ஒரு 25 கொழக்கட்டை இருந்தது. அப்புறமா வந்து
வடை, இந்த இது அப்பம் அப்பம் பண்ணியிருந்தா, பச்சரிசி இட்லி பண்ணியிருந்தா, இந்த இத்தியாதிகள்லாம் பண்ணி கணபதிக்கு பூஜையை பண்ணி அப்பா அம்மா அந்த மந்திரோபதேசம் பண்ணா எனக்கு. வலது அதில் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு வழக்காதில் ஆனால் அந்த மாதிரி குரு இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி பண்ணேன் எனக்கு நிறைய விஷயங்களை. அது மாதிரி நான் ஒரு ஜென்மத்தை பண்ணது புண்ணியத்தினால தான் எனக்கு அந்த மாதிரி கிடைச்சாகும். அதுவும் நவராத்திரி புண்ணிய காலத்தில் ஐ மெட் ஹர் த ஃபஸ்ட் டே அப்போ நவராத்திரி, சாரதா நவராத்திரி போது முதல் நாள் நாங்கள் போயிருக்கோங்க. அரியத்துறைக்கு போகிற வழியில் போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு 30 பேர் போயிருந்தோம். ஜென்ஸே ஒரு 10 பேர் இருந்தா. அதில் கரெக்டாக கூப்பிட்டோம் அந்தம்மா, நீ தான் டாப்பே ராஜா, நீ தான் உபதேசம் என்னை பார்க்கணும் ஆசைப்பட்டியாமே அப்படின்னா. அதே மாதிரி அம்பாள் சொல்கிறா, இந்த பாரியமாக ஒரு ரூம்லேயே வரப்பறா ஊற்றி அவள் தான் குருன்ட்டா. கரெக்டாக கதவு திறந்துன்னு வர 10 பேர் வெளில வரா இந்த ரூம்லேருந்து. அதில் நல்ல பாரியான சரீரம், நல்ல லட்சணம், நைனாஷ் கட்டின்னு வந்தா. அவள் தான் குரு. அம்பாள் சொல்லிட்டா எனக்கு, குரு அம்மாவோட மனசில் போய் இவன் தான் உனக்கு சிஷ்யன்ட்டா. இது வந்து மறக்க முடியாத அனுபவம் எனக்கு. அந்த பீரியடில் நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் இது. அது ஜவஹர்லால் இருந்தப்போ நான் இந்த ஆற்றுக்கு வந்து எனக்கு 25 வருஷம். அது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குரு சிஷ்ய அனுபவம். நான் அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறேன், என்னை எடுத்து போயிடலாம். மலேசியாவிலேருந்து பேசினா, மணிலாலையும் ஒருத்தர் பேசினார் இன்றைக்கி, பிலிப்பைன்ஸ்லேருந்து. எடுத்து தாராளமாக எனக்கு வந்து இந்த திரும்பி சொல்கிறேன், இதில் பிராமணா சூத்திராதும் கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது. அவளுடைய அந்த இது இன்ட்ரெஸ்ட் ஒன்லி கவுண்ட்ஸ். ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் எவ்ரிபடி ஆஸ் மை சிஷ்யா. பட் நம்ம சொன்னதை கேட்கணும். அதில் திருப்பி வந்து அவள் அங்கே குரு இருக்கா அந்த மாதிரிலாம் ஆச்சு. எனக்கு கஷ்டம். எனக்கு எங்கள் குரு பரம்பரை இணையிறதா இருந்தால் ஐ வில் டெஃபினெட்லி அக்செப்ட் தம். எனக்கு வந்து தயவுசெய்து எனக்கு ஒரே நம்பர் தான் 9840390895. வாட்ஸ்அப் கிட்ஸ்அப் எல்லாம் ஒரே ஒரு நம்பர் தான் எனக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு என்னை மார்னிங் 10-12 வரைக்கும் கூப்பிடலாங்க. ஈவினிங் 5 to 7 கூப்பிடுங்க. வீடியோ காலில் வந்து நான் சொல்லித்தரேன் அவளுக்கு. ஹூவர் பேபி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் யார் எந்த ஊரில் இருக்கேன்னு பண்ண சொல்லணும். ஒன்று உங்கள் நட்சத்திரம் கோத்திரம் அமிச்சா என்னுடைய முக்கியமான சங்கல்பங்களில் அதை சேர்த்துப்பேன் நான். அதாவது நித்தியப்படி சங்கல்பம் சொல்லுவேன். ஜென்ரலாக மம சிஷ்ய கோடினாம் ஆயுள் ஆரோக்கிய சௌபாகிய பலசி கீர்த்தி பாக்கியதான் வேண்டிப்பேன். கடைசியில் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வேண்டுதல் இருக்குது. ஒரு 10-15 வேண்டுதல் சொல்லுவேன். அதில் இந்த முக்கியமான 3வது வேண்டுதல் இதுதான், நம்ம சிஷ்ய கோடினாம் தான். நம்ம ஒரு நல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டுருவேன், பேர், ஊர், நட்சத்திரம். ஸோ தட் சிவராத்திரி புண்ணியகாலம் வரும்போது சரி, அரியத்தோட மெயின் பிரதான சங்கல்பத்திலையும் சேர்ந்துடும். இது திருக்கல்யாணத்துலேயும் சேரும், ரோமா மகரிஷியோட குரு பூஜையில் சேரும், கார்த்திகை சோமாவார்த்தையும் சேரும். அது ஸோ அது மாதிரி முக்கியமான சங்கல்பத்தில் என் சிஷ்யருடைய எல்லாருடைய டீட்டெயில்ஸும் படிப்போம் அதில். ஸோ தட் வில் பி ரெக்கார்டட் மேனுவலி இன் ஏ ரிஜிஸ்டர். ஸோ அதுக்காக தான் நான் கேட்டது. யார் ஹூவர் வாண்ட்ஸ் ஜாயின் மை குரூப் தே கேன் ஜாயின். என் குரு பரம்பரால் இணையலாம். மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன்டு. எனக்கு காஸ்ட் கிடையாது, மேல் ஃபீமேல் கிடையாது. இதில் வந்து ஸ்ரீவித்யாவில் மெயின் இது என்னென்னா, எல்லாரையும் சகோதரியாக தாயாக பாவிக்கணும். அந்த பாவனை தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான மனசில் கிளேசம் வேண்டாம். யார் வேணால் ஜாயின் பண்ணுங்க. ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு கைட் யூ சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன்.